தளபதி ஜெயிச்சிருவாரடா. டேய் அவர்தான்டா 2026ல சிஎம். டேய் தளபதி ஜெயிச்சிட்டாருன்னா இனிமேல் படம் நடிக்க மாட்டாருலடா. டேய் அவர் ஜெயிச்சிட்டா கூட 1-2 படம் நடிப்பாரா. அவர் தோத்துட்டாருன்னா இனிமேல் படமே நடிக்க மாட்டாரா. அவர் நம்மளுக்காண்டி தான் 300 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இப்ப அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்னா அவர் எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சுருவோம்டா. கடைசி நம்பிக்கை நீங்க தான். விட்டுறாதீங்கண்ணா, எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கண்ணா. தளபதி 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 தளபதி. இந்த பையனை நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறேன். இதே மாதிரி தான் எதனா ஒரு கேவலமான ஒரு கைடன்ஸோட தம்பி பேசிகிட்டு இருக்கு. இவனையும் இந்த கூட இருக்க இந்த பசங்களையும் சொல்லிலாம் பிரோஜனம் இல்லை. இவங்களோட பேரண்டிங் அதுதான் சரியில்லை. இவங்கெல்லாம் வந்து நல்லா படித்தாலே போதும். பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லலாம், எதுவுமே அதில் தப்பு இல்லை. பட் அதுக்குன்னு ஒரு வயசு ஃபஸ்ட்டு படிப்பு தான் முக்கியம். எஜுகேஷன் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பின்னாடி வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். படிக்க வரலையா, இதுனா ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடுங்க. நல்லா ஸ்போர்ட்ஸில் இந்த கராத்தே, இந்த குங்ஃபு நிறையா இருக்குது. அது மாதிரி எடுத்து ஒரு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் குழந்தைங்களும் நிறையா பார்ப்பாங்க. அவங்களும் அதை பார்த்து என்கரேஜ் ஆவாங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு மோட்டிவேட் இருக்கும். அதை விட்டு இதை மாதிரிலாம் வந்து கேவலமாக வந்து சொல்லி கொடுத்து பேரண்ட்ஸ் வளர்க்காதீங்க, என்கரேஜும் பண்ணாதீங்க. இதெல்லாம் தாண்டி நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன். அதுதான் குழந்தைங்க பாருங்க. இந்த வண்டி இன்னும் 2 காரு இதெல்லாம் வாங்கியாச்சு காய்ஸ். ஆமாங்க ஆமாங்க. இதெல்லாம் எப்படி தானே வாங்கினீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கிட்டே ஒரு கேமை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிக்கணும் வருவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. உழைச்சா மட்டும் தான் காய்ஸ் சாப்பாடு. கேமை கண்டுபிடிச்ச மூலக்காரன் காய்ஸ். ஏன்னா அவன் காசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், நம்மளுக்கிட்ட இருந்து அவன் எடுக்க பார்ப்பான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ரம்மிலாம் விட்டு தான் போவாதீங்க. சேஃப்டி முக்கியம். நம்பிக்கையில உழைப்பே உயர்வு. தேங்க்யூ. இதெல்லாம் வந்து இந்த பசங்களோடது வாங்கி குடிக்கணும். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஃபேக்காக ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கவனுங்க, இந்த நண்பன் ஆப்புன்னு சொல்லி பண்ணி தெரியுதுங்க பாருங்க. 4-5ங்க கேவலமாக சொசைட்டிக்கே வந்து ரொம்ப ஒரு கேவலமாக ப்ரமோஷன் பண்ணி தருதுங்களா. இதுங்கெல்லாம் வந்து இந்த பசங்க இந்த வீடியோ அதுங்கெல்லாம் இந்த வீடியோ போட்டு காமிங்க, அதுங்கெல்லாம் அங்கேயே தூக்கம் பண்ணி செத்துருங்க. உண்மையாக சொல்கிறேன். இந்த மாதிரி பசங்க தான் பார்த்து நிறைய குழந்தைங்க வந்து என்கரேஜ் ஆவாங்க, மோட்டிவேட் ஆவாங்க. இவங்களோட பேரண்டிங் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இவங்க பேரண்டிங். இவங்களோட வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த குழந்தைங்களோட வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு நம்மளுக்கே வந்து இவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி தோணும். ஆக்சுவலி பார்க்க போனால் நான் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிட்டேன். அதுலேயும் வந்து இந்த பசங்க வந்து ஒரு நிறையா ஒரு ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இவங்கெல்லாம் வந்து பாராட்டணும். இந்த மாதிரி பேரண்டிங் பண்ணுங்கள். குழந்தைங்க வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.